மிஸ்டர் எக்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஒரு 2 இயர்ஸாக வி பின் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ஸ்டார் காஸ்ட் கூட ஒர்க் பண்ணதோ, இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நாளைக்கு பார்க்கும்போது அவங்களும் பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நல்லபடியாக போயிடுச்சுன்னா we can also start மிஸ்டர் எக்ஸ் 2. யா ஸோ அகெயின் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார் காஸ்ட் அண்ட் சச் ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஐ எம் ட்ரூலி பிளஸ்ட். உங்கள் சப்போர்ட்டோட we can make this movie really a beautiful experience. Thank you. இது எங்கள் படம் சொல்கிறதுலேருந்து உங்கள் படம் சொல்ல அந்த அந்த அப்படி சொல்ல முடியிற ஒரு கட்டத்தில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பார்த்து பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் ரொம்ப விருப்பத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் கலந்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் தியேட்டர்லேயே போய் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த I am so happy and honored to have been part of this wonderful film and this amazing, super brilliant team. Thank you so much. And thank you once again for all your support. ஹிஸ்டரிக் ஷோ இப்போ முடிச்சு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான படம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. ஸோ நீங்களும் எல்லாருமே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறோம். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் இது உங்களோட படம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹேட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடச்சிருக்கு. மனு ஆனந்தா இருக்குது, மஞ்சு மேம், அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க கொடுத்த லவ்வாக இருக்குது. ஆர்யா சார், கௌதம் கார்த்திக், அண்ணா, ரைசா எல்லாருமே வந்துட்டு வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹேட் அ குட் பாண்ட். ஸோ அந்த படம் பாருங்கள். ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ சினிமா மாஸ்டருக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தில் நானும் ஒரு பார்த்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பார்த்து ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஹாலிவுட் அந்த மாதிரி ஒரு கேமராவும் சரி, மியூசிக்கும் சரி, டேரக்டரோட மிகப்பெரிய ஒரு ஆரம்பி பண்ணி எழுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. மிகப்பெரிய பிரமாண்டம். ஆர்யா சார், இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளம், மஞ்சு வாரியர் எல்லாரும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் பண்ணி அதில் நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் எக்ஸ் ட்ரூலி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர். தமிழில் இந்த மாதிரி நம்ம படம் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு ஸ்பை த்ரில்லர் நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மனு ஆனந்துக்கு வாழ்த்துக்கள். இந்தியில் நம்ம பார்த்து துரந்தர் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, இங்கே வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரை இவ்வளோ இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பெரிய மேக்கிங்கோடு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆர்யா இஸ் ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக், ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. கௌதம் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மஞ்சு வாரியர், படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் நம்ம தமிழில் வந்து பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக மிஸ்டர் எக்ஸ் இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தியேட்டர். தேங்க்யூ. ஆக்சுவலாக மிஸ்டர் எக்ஸ் அந்த படத்துக்கு தான் வந்தோம். படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக கௌதம் கார்த்திக் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸு. 19% பண்ணோம். ஸோ வந்து பழகிறப்பே தெரியும் ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க. பட் இந்த படத்தில் வேறு லெவலில் ஒரு மாதிரி ஆளை பார்த்தாலே ஒன்று பயமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆர்யா டார்லிங் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அந்த படத்துக்காக அவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. மேடம் மஞ்சு வாரியர் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அத்துலியா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் வேறு லெவலில் விளாண்டுருக்காரு. சூப்பர் படம் வந்து சூப்பராக வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து நம்ம தமிழ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே சூப்பராக உழைப்பு போடுறாங்க. நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மனு சார் ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இட்ஸ் அ பவர் பேக்ட் ஃபில்ம் and the making of the film is amazing. எல்லாரும் வந்து obviously ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. all are fantastic performers, but the making of the film is just amazing. The second half is fantastic and it's a power packed film. So please எல்லாரும் வாங்க and இந்த படம் கண்டிப்பாக பாருங்க. Thank you so much. வணக்கம். இப்போ தான் மிஸ்டர் எக்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஆர்யா ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் வில்லனாக வந்து புது
வேடத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஹை ஆக்ஷன் ஆக்டேன் ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 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 யாருமே பார்க்காத ஒரு புதுவிதமான ஒரு ஆக்ஷனாக இருக்குது படம். நிறைய கதை எதுவும் சொல்ல முடியாது, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மனு ஆனந்த் ஒரு வேறு லெவல், ஒரு ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்து படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ தான் வந்து மிஸ்டர் எக்ஸ் பார்த்துட்டு வெளில வரேன். கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் டு எண்ட் எதுவுமே கெஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அசைவும் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் கௌதமோட கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஆர்யா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. மஞ்சு வாரியர் மேம் அவங்க என்ன படம் தமிழில் பண்ணாலும் லவ் பண்ணிவிடுவோம். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஐட் லைக் டு விஷ் டைரக்டர் மனு ஆனந்த் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப நமக்கு கிரிப்பிங்காக இருக்குது. படம் போகிற பேஸே நமக்கு வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ரொம்ப ரொம்ப அடுத்து என்ன நடக்குதுங்கிற சஸ்பென்ஸோடய போயிட்டுருக்கோம். டைம் போகிறதே தெரியல. ஐட் லைக் டு விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் த என்டையர் ஃபிலிம். தேங்க்யூ. ஸோ ஹாய், இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸ் படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் திஸ் டிரெக்டர் மனு சார். இவரோட எஃப்ஐஆர் படம் பார்த்துட்டு ஒரு யூனிக்கான ஜானர் எடுத்துகிட்டு பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம்காக ஐ வாஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங். இந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி ஸ்டைலிஷ். லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் வந்து இட் இஸ் எட்ஜ் ஆஃப் த சீட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய ட்விஸ்ட்ஸ் இருந்தது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஆர்யா சார் அவரோட ஒர்க் அவுட்ஸ் அண்ட் பாடி எல்லாம் பயங்கர மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். எல்லாருமே ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மஞ்சு வாரியர் மேம், மை காட், ஐ எம் a huge fan of her. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, ப்ளே பண்ணுறாங்க கேரக்டர்ஸில். ஸோ இந்த மாதிரி கதைகள் நிறையா வரணும். எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள் மிஸ்டர் எக்ஸ். யூ வில் லவ் இட். தேர் இஸ் அ சீக்ரெட் திங் இன்சைட். சரத்குமார் சார் வாவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோரும் வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். ஒரு உலகத்தரமான படம்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட்டுகள் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஒரு ஹாலிவுட் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கு. ஆர்யா கௌதம் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்காங்க. தமிழ் சினிமாக்கான ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்காங்க. லுக் வைஸும் சரி, அண்ட் பெர்ஃபார்ம் வைஸும் சரி. அண்ட் மஞ்சு வாரியர் மேம் அவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். உண்மையிலே அவங்க பெரிய ஃபேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஃபேன் கிடைப்பாங்க இங்கே. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் வந்து அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நம்மளும் விஜயசாந்தி மேடம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் இந்த படத்தில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படத்தில் ரொம்ப மெயினாக சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்டர் சில்வா மாஸ்டர் அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார் அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட்டுகள் சரத் சார் அதெல்லாம் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ நீங்களே பாருங்கள். கேமராமேன் வின்சென்ட்னு ஒரு நீண்ட நாள் நண்பர், அவரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல படம். எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். மிஸ்டர் எக்ஸ் ஒரு நல்ல படமாக லவ் யூ. இப்போ தான் மிஸ்டர் எக்ஸ் மூவி பார்த்தேன். ஸோ இட் இஸ் அ வெரி வெல் மேட் ஆக்ஷன் ஃபில்ம். ஸோ டைரக்டர் மனு வந்து ஹி புல்ட் ஆஃப் வித் சூப்பர் கேஸ்ட். நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மனு ஃபார் புல்லிங் ஆஃப் திஸ். அண்ட் ஆர்யா இட் வாஸ் ஸோ ரிஃப்ரெஷிங். அந்த மாதிரி ஒரு ரோலில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட் சூட்டட் இம் வெரி வெல். அண்ட் கௌதம் கார்த்திக் ஹி இஸ் லைக் I really liked him in this role. He performed it really well. And Manju ma'am வந்து சொல்லவே தேவையில்ல. She's terrific like all other roles. She's so good. And Atulya, she was looking beautiful and she carried the role. ரோலையும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருந்தாங்க. And whomever acted in the movie, Anaga, Raisa and Sharthkumar sir was good. And எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. And all the action part எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. And huge congratulations to Prince Pictures and the group and the entire team of Mr. X. Go watch the theaters. It was a lovely experience working with such a big cast and crew. எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் and support பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். மிஸ்டர் எக்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு நம்ம ஊரில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த
அந்த ஸ்டேஜிங்கு அந்த செட்டிங் அப் அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதெல்லாம் லாஜிக்கலாக வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய் ஷூட் பண்ணி ரொம்ப பிலீவபுளாக அந்த என்டையர் செட்டப் வந்து டைரக்டர் மனு வந்து ரொம்ப பிலீவபுளாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த பெர்ஃபார்மன்ஸஸ் ஜாமிலேருந்து கௌதம் கார்த்திக், அதுல்யா, அப்புறம் மஞ்சு சேச்சி, இந்த மாதிரி எல்லாருமே ரைஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் ஆல் டன் really really well. ஸோ ஒரு ஹை ஆக்டேன் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும்னா டெஃபினெட்லி யூ கேன் கம் அண்ட் வாட்ச் மிஸ்டர் எக்ஸ். லைக் டு விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் எக்ஸோட ப்ரீமியருக்கு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், all of you, thank you very much for taking your time coming here and watching our film. இப்போ ஆடியன்ஸோட இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார் எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ we are hoping that tomorrow our normal audience will go to theatre and experience this. இது தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், நல்ல ஆக்ஷன் ஸ்பெக்டக்கிள். ஸோ இதில் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ஆர்யா சார் இங்கே எல்லாம் அவர் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு நல்ல தரமான ஆக்ஷன் படம் கொடுத்துருக்கோம்.